எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் தாட் என்ற சேனல் மூலியமாக என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் இந்த வாரம் ஆர் வி வேல்யூவிங் கிட்ஸ் டிசையர்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில வார்த்தைகள். பொதுவாக நம்ம எல்லாரும் நம்ம குழந்தைங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு ரொம்ப அழகாக வளர்த்துக்கிட்டு வருவோம். நம்மளுடைய சிறு வயதில் நம்மளுக்கு நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். அதற்கான ஸ்கோப்பும் இப்போ இந்த ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் மிக்சடாக 2 ஜென்ரேஷனுக்குரியவர்கள். அப்போது இதில் சில பேருக்கு சில ஆசைகள் நிறைவேறியிருக்கும், சில பேருக்கு நிறைவேறாமலும் இருந்திருக்கலாம். அப்போது நம்ம அதை நம்ம கிட்ஸ் மேலே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுன்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். நமக்கு இருக்கக்கூடிய ஆசை, நம்மளுக்கு பாட்டு கற்றுக்கணும்னு ஆசை இருந்துருது, அதனால் நம்மளால் பண்ண முடியலை அப்படின்னா நம்ம அதை நம்ம குழந்தைங்களுக்கு செய்து பார்க்க வேணும்னு நினைக்கிறது ஒரு நியாயமான ஆசை தான். இதை பற்றி இன்றைய டாபிக் அல்ல. ஒருவேளை நம்ம இந்த கிட்ஸ் நம்மளுடைய கிட்ஸ் யார் அப்படின்னா 2 வித ஜெனட்டிக்ஸை கொண்டவர்கள். அதில் எந்த வித மாற்று கருத்தும் நம்மளால் கூற முடியாது இல்லையா? அப்போ அப்பாவுடைய ஜீன்ஸ், அம்மாவுடைய ஜீன்ஸ், அந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இரண்டையும் இணைத்து ஒரு புதிய ப்ராடக்ட் தான் நம்மளுடைய சைல்டு. ஒன்று நம்ம ஜெனட்டிக்ஸ் வைஸ் அந்த கிட்ஸுக்கு அவங்களுடைய வெளிப்பாட்டுத்தன்மையாக இருக்கலாம், அவங்களோட ஐடென்டிட்டியாக இருக்கலாம், இல்லை அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமையாக இருக்கலாம், இது நம்ம பேஸ்டாக இருக்கலாம், இல்லை புதிய ஒரு அடையாளத்தை அவர்கள் கண்டு கொள்ளலாம். இப்போது இத்தகைய விஷயத்தை நம்ம ரியலைஸ் பண்ணுறோமா, அதை வேல்யூ பண்ணுறோமா அப்படின்றது தான் இன்றைய தலைப்பு. பொதுவாக இப்போது அப்பாவுக்கு ஒரு வேளை படிக்கிறது, ரீடிங் ஹேபிட் ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு டென்னிஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த குழந்தை படிப்பதை பார்க்கும்பொழுது அப்பா பாராட்டுவார், சூப்பர் அப்படின்னு. அதே டென்னிஸ் விளையாட போச்சு அப்படின்னா அம்மா அதை கூட்டிகிட்டு போய்விட்டு வரதும், அந்த குழந்தைக்கு டென்னிஸ் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுதலும், அதை பற்றி விழிப்புணர்வு கொடுக்கறதும், இல்லை அதற்கு தேவையான திங்ஸ் வாங்கி கொடுக்கறதும், இது எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ இது இல்லாது குழந்தைகள் புதுசாக வேறு ஏதோ ஒரு விஷயம், ஒரு செஸ் விளையாடணும், இப்போ அப்பாவுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அம்மாவுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அந்த செஸ் விளையாடணும்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தையின் அந்த ஆசையோ இல்லை தனித்திறமையோ அங்கீகரிக்கப்படுதா அப்படின்னா நிறைய பேரண்ட்ஸ் கண்டிப்பாக அதை பண்ணுறாங்க. 80% ஆஃப் பேரண்ட்ஸ் ஆர் நாட் ரெக்கக்னைசிங் த நீட்ஸ் ஆஃப் கிட்ஸ் டிசையர்ஸ்ன்றது இங்கே ஒரு சேட் ரியாலிட்டி. அப்போ இத்தகைய விஷயத்தை ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஒரு ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வருது குழந்தை, ரொம்ப நாளாக அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது ஒரு ஆசை அப்படின்னா அதை உடனே கட்டி பிடிச்சி தழுவி பாராட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அதே அந்த குழந்தை ஒரு சிறு ட்ராயிங் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கும்பொழுது அவர்களுடைய முகத்தில் அதை விட அந்த ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணதுக்கான ரியாக்ஷன் இருக்குமா அப்படின்னா இல்லை, ஒரு ஸ்லைட் ஒரு நாடிங் ஆஃப் த ஹெட்டோ, இல்லை சும்மா ஒரு சின்ன ஒரு நல்லா இருக்குப்பா அவ்வளவுதான் இருக்குமே தவிர, அந்த குழந்தைக்கு ஒருவேளை அது பெரிதாக பட்டு இருந்தால் அந்த குழந்தையின் தனித்திறமை அங்கீகரிக்கப்படாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, மேலும் குழந்தைகள் படிக்க ஆசைப்படும் போது, மேல் படிப்பு படிக்கும்போது நம்மளுடைய விஷயங்களை திணித்து ஒருவேளை அந்த குழந்தைக்கு அந்த விஷயம் வரலன்னா நம்ம அதுவே நம்மளுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். வேர் டிட் வி கோ ராங்னு நம்ம நம்மளே கேட்கும் ஒரு நாள் வரும் பொழுது நம்ம ட்ரேஸ் பேக் பண்ணி பார்ப்பதற்கான டைமோ இல்லை பண்ணுவதற்கான வாய்ப்போ நம்மளுக்கு பண்ணலாம், ஆனால் சரி செய்ய வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா அது அங்கே சற்றே ஒரு கேள்விக்குறி தான். அப்போது குழந்தையின் மகிழ்வு எங்கே இருக்குது, குழந்தையின் உண்மையான தனித்திறமை எங்கே புதைந்து கிடைக்கிறது அப்படின்றது, எதில் ரொம்ப குழந்தை ஆர்வம் காட்டுதுன்றதை ரியலைஸ் பண்ணி அதற்கு ஏற்றவாறு அந்த குழந்தையை நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, குழந்தைக்கு அது ஆசை இஷ்டம், அப்போது அந்த குழந்தையை அந்த டைரெக்ஷனில் கண்டிப்பாக எந்த குழந்தையும் அன்எத்திக்கலான விஷயத்துக்கு ஆசைப்படாது இல்லையா? அப்போ எல்லாமே எத்திக்கலாக, லீகலாக, மாரலாக, லாஜிக்கலாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம கற்றுக்கொண்டு அதற்கான மேற்கோள்களை மேற்கொண்டு அந்த குழந்தையை அதன் வாயில் வழி நடத்தி சென்றோமே ஆயின்
குழந்தைகள் என்னும் இன்றைய குழந்தைகள் நாளைய சமுதாயமே மிக அழகாக வளம்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. எனவே குழந்தைகளின் we have to value kids desires and their inner quest அப்படின்றது ஒரு தாழ்மையான கருத்து. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.